என்னது? அபிஷேகா இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட பேசியிருக்காங்களா? ஆமாங்க. இப்போ அபிஷேகா டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரூ. 1,00,00,000 வீடு கிடைச்சிருக்கு. இது நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சிலர் விமர்சனம் வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்க மேடையில கிராண்ட் ஃபினாலே டைம்ல கருப்பு மூவியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி சாங்க பாடியிருக்காங்க. அத கேட்ட உடனே மகாலிங்கம் ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த குழந்தைய தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இத பத்தி சூர்யா கிட்டயும் சொல்லியிருக்காராம். இந்த பாட்டு ஒரே ஸ்டாண்ட்ல பாடுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். பட் இந்த பாப்பா நேர்த்தியா பாடியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. மகாலிங்கமும் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த மகாலிங்கம் அப்படின்றவரு இது டிவோஷனல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நெனச்சு அந்த பாப்பாவ தூக்கி எல்லாமே பண்ணிட்டாரு. இதுல பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டா வர்றதுக்கு வேற சிலர்லாம் இருந்தாங்க. பட் இந்த பாட்ட ரொம்ப ஹைப் பண்றேன்னு அவருடைய ரோட்ல அதாவது மேடையில பண்ண அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால அபிஷேகாவுக்கு இப்ப பிரைஸ வேண்டா வெறுப்பா தூக்கி குடுக்க வேண்டியதா போயிடுச்சுன்னும் சிலர் சொல்றாங்க. அண்ட் சூர்யா கிட்ட அபிஷேகா பேசின மாரியும் சொல்லப்படுது. வாய்ப்புகள் நிறைய முறை கிடைக்கும். நாம எந்த இடத்துல எத கொண்டு போய் சேர்க்கிறோம், எதுல நம்மளுடைய திறமைய வெளிப்படுத்துறோன்றத பொறுத்து தான் நாம யாரு, நமக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய டேலண்ட் என்ன, நாம என்னெல்லாம் சாதிக்க முடியும்ன்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரீசென்ட்டா அபிஷேகா அவர்கள் ஜெயிச்சத தாண்டி ரூ. 1,00,00,000 வீடு அவங்களுக்கு கிடைக்க போறத பத்தி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சிலருக்கு வருத்தம். அவங்களுக்கு பிடிச்ச சில சிங்கர்ஸ் வந்துட்டு முன்னாடி வரலன்னு. போன சீசன்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செந்தமிழன் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா, பவித்ரா வந்துட்டு வரணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவ நெறைய பேர் நெகட்டிவிட்டி கொண்டு வந்தாங்க. அது ஒரு இன பிரச்சனை மாரி, மொழி பிரச்சனை மாரியும் பஞ்சாயத்தா போயிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி அப்படி எதுவுமே இல்லாம அபிஷேகாவுக்கு பிரைஸ் குடுத்துருக்காங்க. எப்படி வந்துட்டு போன சீசன்ல அந்த குட்டீஸ்லயுமே வந்துட்டு நல்லா பாடக்கூடிய குழந்தை, ஆனா பழைய பாடல்கள் பாடுற குட்டி பையனுக்கு பரிசு குடுத்தாங்களோ, அது மாதிரி தான் இந்த வாட்டி அபிஷேகாவுக்கும் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.